நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக பண்ணக்கூடிய சுவியம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே பாரம்பரியமான முறைப்படி சுவியம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன்ல. ஆனால் இந்த சுவியம் பாரம்பரிய முறைப்படி கிடையாது. ஆனால் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். நம்ம மேல்மா வரைக்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் அந்த சுவியம் போலவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இது கூடவே அரை கப் அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா இதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நம்ம மொத்தமாக 1 கப் அளவு பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் ஓகே. நீங்கள் இந்த பூரணத்தை முழுமையாக கடலைப்பருப்புலையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 பருப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசிலாம் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க வெல்லத்தில் கொஞ்சம் கூட மண் தூசி இருக்காது. அதனால் நான் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2-3 ஏலக்காவை நீங்கள் நசுக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுல்ல, இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதனால் நம்ம இடையில மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் சேர்த்து கலரும் போது சீக்கிரமாகவே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நெய் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வருதில்ல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறும்போது இது இன்னுமே நல்லா கெட்டியாகும். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே பூரணத்தை நீங்கள் கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணலாம், போலிக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய ரெசிபீஸில் இந்த பூரணத்தை யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த பூரணத்தை யூஸ் பண்ணி 2 விதமான மாவு தயார் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, பூரணம் முழுமையாக தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மேல் மாவு தயாரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு சுவியம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது சோடா உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட்ஸில் அவ்வளோவா உப்பு சேர்க்குறதில்ல. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப சுவியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா
பூரணத்தில் மாவு வந்து ஒட்டாது. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டாக நம்ம வந்து இட்லி தோசை மாவுலாம் கரைப்போம்ல, அந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மேல் மாவு தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பூரணமும் நல்லா ஆறி இருக்கு. இந்த பூரணத்துலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இது போல் லட்டு ஷேப்க்கு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு முக்கி பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். பொதுவாக நம்ம சுவியம் பண்ணும்போது சுவியத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி பருப்புலாம் ஊற வச்சு பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தட் வந்து இன்ஸ்டண்ட்டான மெத்தட். நம்ம ஜஸ்ட் வந்து மைதா மாவை கரைச்சிட்டு இது போல் முக்கி பொரிச்சிடலாம். இந்த மாவு புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சோடாப்பூ சேர்த்துருக்கோம். இந்த மாவில் இந்த உருண்டையை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி சுவியத்தை உள்ளே சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இது போல் சேர்த்துடலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி சுவியத்தை சேர்த்ததுக்கப்புறமா 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. பார்க்கும்போதே தெரியும் நல்ல மொறுவாக இருக்குது. மைதா மாவு சுவியம் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் உறிஞ்சினதுக்கு அப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். மழை டைம்லலாம் இது போல் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சுவியம் செஞ்சு தந்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மைதா மாவில் சுவியம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கிற இட்லி மாவில் தான் சுவியம் பண்ண போகிறோம். நீங்கள் எப்போதும் இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது நல்ல கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா நான் சொன்னது போல் பூரணத்தில் மாவு ஒட்டாது. நான் வந்து கெட்டியாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை இது போல் டிப் பண்ணிக்கோங்க. மாவு எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுவியத்தை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் சுவியத்தை உள்ளே சேர்த்துருங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் மாவில் டிப் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சுவியம் பிடிக்கும். சிலருக்கு மைதா மாவு சுவியம் பிடிக்கும். சிலருக்கு இட்லி மாவில் பண்ணுறது பிடிக்கும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது சில பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குது, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் சுவியமும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இட்லி மாவில் பண்ணுற சுவியம் மைதா மாவில் பண்ணுற சுவியத்தை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சாஃப்டாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இட்லி மாவில் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இப்போவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சுவியம் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு இது போல் எடுத்து விடும்போது ஈஸியாக நல்லா வந்து தனித்தனியாயிரும். இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ மொறுவாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான இட்லி மாவு சுவியமும் தயாராகிருச்சு. உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதுபடி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மழை டைமில் வின்டர் சீசனில் இந்த மாதிரி சூடாக நம்ம வந்து செஞ்சு தரும்போது வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சுவியத்தை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா டீ கூட வச்சு டீ டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சுவியம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.